போற்றி திருவம்பாவை விழா மாணிக்கவாசக பெருமான் திரு அண்ணாமலை செல்கிறார். அந்த மலையை பார்க்கிறார். இதான் மாலுக்கும் அயிலுக்கும் எட்டாத அந்த மலையோ என்று வியந்து பார்க்கிறார். நெருப்பாக தோன்றி அதற்குள்ளே லிங்கத்தை உற்பத்தி செய்து அந்த இரண்டாம் காலத்தில் இரவு செய்தால் சிவராத்திரி என்று பொருள். அங்கே சாமி ஒரு காட்சியை பார்க்கிறார். மார்கழி மாதம் செல்கிறார். இளம் பெண்கள் எல்லாம் சென்று அங்கே குளக்கரையிலும் அங்கே அருவியில சுனையில் மலையில் இருக்கிற சுனையிலும் நீராடி பெருமானை விண்ணப்பித்து நல்ல கணவர் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்வதுதான் இந்த திருவம்பாவை பாராயணத்தினுடைய நோக்கம். ஆகவே எல்லாருக்கும் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்படம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் வருமான் உமக்கு ஒன்று உரைப்போம் கேள். இதுதான் இந்த விண்ணப்பம். என் கொங்கை நின் நண்பர் அல்லாதோல் சேரற்க என் கை உனக்கல்லாது எப்பையும் செய்யற்க கங்குல் பகல் என் கண் மற்றொன்றும் காணற்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நல்ல உன்னுடைய அடியாரே கணவராக வர வேண்டும். அந்த வகையில இந்த விண்ணப்பத்தை நாம் செய்கிறோம். ஆகவே முதலிலே பெண்கள் விளையாடுகின்ற 13 விளையாட்டுல முதல் விளையாட்டாக இதை கருதுகிறோம். அந்த வகையில் திருவெண்பாவை பெண்கள் எல்லாம் அம்பாளை பிரதிஷ்டை செய்து பாடுகின்றது. எல்லோரும் இப்பொழுது அம்பாளை குளக்கரையில் இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். அண்ணாமலையில் இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். அம்பாளை பிரதிஷ்டை செய்ததாக நினைத்துக் கொண்டு நீங்கள்லாம் ஒரு 12 வயது 13 வயது சிறார்களாக உங்களை பாவித்துக் கொண்டு இந்த பாடலை பாட வேண்டும். ஆகவே இங்கே காலையில் முதல் நாள் சாயந்தரம் எல்லோரும் பேசிக்கொண்டு ஒரு 10-20 பெண்கள் பேசிக்கொண்டு நாளை காலை எந்திரித்து நாம் எல்லாம் நீராட சென்று பெருமானை விண்ணப்பிப்போம், நமக்கு நல்ல கணவர் வேண்டும் என்று விண்ணப்பிப்போம் என்று அற்புதமாக பேசிக்கொண்டு இப்பொழுது போய் உறங்கிவிட்டு காலை எழுந்து விடுறாங்க. அதுல தலைமையா ஒருத்தி இருப்பாங்க. அந்த தலைமை அந்த ஒருத்தி தான் இப்போ எல்லாரையும் எழுப்புறாங்க. அப்படி எழுப்பும்போது முதல் கதவை தட்டுறாங்க. அப்போ தட்டும்போது ஒருத்தவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பிள்ளை. இன்னொரு பிள்ளையை பற்றி சொல்கிறாங்க. இந்த பாட்டில் முதல் பாட்டில் 3 கதாபாத்திரம். அதில் இன்னொரு பாட்டில் சொல்கிறாங்க அவன் எப்படி ஒருத்தி அந்த படுக்கையிலிருந்து அந்த பெருமானுடைய நாமத்தை கேட்டவனே பொத்துன்னு கீழே விழுகிறான். நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியே, சீக்கிரம் எந்திரி அப்படின்னு ஒரு பெண்ணை பாவனையாக வைத்து நீ எழுந்திரு சீக்கிரம் என்று சொல்வதுதான் இந்த பாடல். ஆகவே 3 கதாபாத்திரம் இந்த பாட்டில் இருக்கு. ஆகவே முதல் கதவை நீங்க போய் தட்டுறீங்க, அங்க இருக்கிற பெண்ணை எழுப்புறீங்க. இதை 8 பாடலும் படித்தவர்களுக்கு நல்ல போக வாழ்வு கிடைக்கும். ஆகவே இருளிலிருந்து ஒளியை பெறுவது போல சூரியன் தோன்றும் பொழுது எப்படி இருள் மறைகிறதோ அப்ப 8 பாடல் அந்த துரோதான சக்தியை எழுப்புவது. ஆகவே இந்த பாடலாம் சக்தியை வியந்து பாடுவதுதான். ஆகவே முதல் பாடலை பாடி வருமாறு முதல் 2 வரியை பாடுங்க. அந்த ஏதேனும் ஆகால் கிடந்தால் நீ
இன்னும் தூங்குறிய, சீக்கிரம் எந்திரி, துயில் எழுந்திரி அப்படின்னு சொல்லி இப்போ எழுத்தி இப்போ தோழிகள் கூட சேர்ந்துட்டாங்க. இப்போ அடுத்த பாடல் நம்ம பயணம் பண்றோம். அடுத்த வீட்டுக்கு போறாங்க. அங்கே எப்படி சொல்றாங்க, நேற்று என்னமா சாயந்தரம் சொன்ன, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். நேற்று சொன்னியே, ஏன்னா என் பாசத்தை முழுவதும் சிவபெருமானுக்கு வச்சிருக்கேன்னு சொன்னியே, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். ராப்பகல் நாம் பேசும்போது, நேற்று பேசணுமே, பகல்ல பேசணும், ராத்திரில பேசணும், நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியே, அதெல்லாம் பொய்யா, சீக்கிரம் எந்திரி என்பதுதான் இந்த பாடல். அப்படி சொல்லும் பொழுது விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் என்று சொல்றார். அப்பேற்பட்ட அற்புதமான திருவடியை நோக்கி நம்ம போகணும். நீ வந்து இனி தூங்கிக்கிட்டு இருக்கிய, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். அப்பகல் நாம் முதல் நாள் நம்ம பேசும்போது என்னெல்லாம் பேசணும், இப்போ வந்து தூங்குறியே, சீக்கிரம் எந்திரி. ஆகவே அந்த வகையில இப்போ அடுத்த வீட்டுக்கு போய் எழுப்புகிறார். அந்த பாடலை பாடுங்க. பாடல் இன்னும் 2 வீடை எழுப்பிட்டாங்க. இன்னும் அடுத்த பெண்ணை பார்க்குறாங்க. ஒருவேளை வாயை திறந்துட்டு தூங்கிட்டாங்களோ என்னமோ தெரியல. அவங்களுக்கு அந்த பல்லெல்லாம் தெரியுது. அந்த பல்ல தெரிஞ்சதுனால பாடுறாங்க. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்த எதிரிழந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற அல்லூர தித்திக்க பேசுவார். வந்தும் கடை திறவாய், சீக்கிரமா எழுந்துரு என்று அற்புதமாக சொல். பத்துடையீர் ஈசன் பல அடியீர். இவங்க உடனே பதில் சொல்றாங்க, பத்துடையீர், இறைவன் மீது பத்துடையவர்களே, ஈசன் பல அடியிறே, பாங்குடையவரே, நான் புத்தடியும். ஆகவே எந்திரிச்சிடுறேன். சித்தம் அழகியார் எல்லாரும் வந்தாரோ, எல்லாரும் வந்துட்டாங்களா, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை என்று சொல்லி இத்தனையும் வேண்டும் எமக்கேளோர் எம்பாவாய். இந்த பாடலிலே அந்த பெண்ணை பார்த்து நேற்றெல்லாம் எப்படி பேசின, அழகா வாயினிக்க பேசினியே, பல் தெரிய பேசினியே, இப்போ என்ன எந்திரிக்காம இருக்கு என்பது, ஆமா ஆமா நான் தவறுதான். பத்துடையீர், ஈசன் மேல பற்றுடையவர்களே, பல அடியார்களே, பற்றுடையீர் புத்தடியும். நான் சாதாரண இப்போ வந்திருக்க அடியார், என்னுடைய தவறை பொறுத்து கொள்ளுங்க. நான் இந்த உடனே எந்திரிச்சிடுறேன். எந்திரிச்சு வராங்க. அப்போ நீங்களும் ஆகா இன்னொரு தோழி எந்திரிச்சிட்டான்னு ஒரு மகிழ்ச்சியோட நம்ம கூட்டமா இறைவனிடத்துல போவோம் அப்படின்னு இந்த பாருங்க. இந்த பாட்டை யார் பாடுறீங்க? நீங்க பாடுங்க. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து அடுத்த வீட்டுக்கு போறாங்க. அங்கே உன்னி திறனகையாய் இன்னும் குழந்தின்றோ,
அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. உடனே அந்த பொண்ணு பதில் சொல்லுது, பண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, நேற்று பேசினபடி எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அப்படி கேக்குறாங்க? இன்னி வரலன்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம தூங்குவோமே. பண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, அதெல்லாம் என்றதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. எண்ணிக்கொடுல்லவா சொல்லுகோம் அவளும், நாங்கெல்லாம் சிவன் மேல பற்றோட நாங்க வந்துகிட்டு இருக்கோம், என்றதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை. நீயே வேணா வந்து எண்ணி பார்த்து எந்திரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எல்லோரும் நம்மளுடைய அதாவது மார்கழி மாதம் நமக்கு ஏற்படுகின்ற அந்த இயற்கையாகவே சோம்பேறித்தனத்தை இங்கு குறிப்பிட்டு அந்த பெண்ணை எழுப்புவது போல, அம்பாளை வியந்து சக்தியை எழுப்புவது போல, துரோதான சக்தியை எழுப்புவது போல இந்த பாடலை பாடி இருக்கிறாங்க. அம்மா நீங்க பாடுறீங்களா? உள்ளில் திறனறையார் இன்னும் புலந்தின்றோ வண்ணகிரியார் எல்லோரும் வந்தாரோ சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை குறிந்தவமே காலத்தை போகாதே ஒரு மருந்தை வேத பொருளை பாடில சிந்துள்ளம் உள்ளே நின்றேக யாமட்டும் நீயே வந்து எண்ணி துறையே துயிலேலோ ஆவாய் கனகத்திரளே இன்னும் அடுத்த வீட்டிலே எழுந்து எல்லாரும் வந்துட்டாங்க. அடுத்த இடத்துல இன்னி எழுப்பிட்டு இருக்காங்க. மாலரியா நன்முகனும் காரா மலையினை நாம் போலறிவோம் என்று பொக்கங்களே பேசும். நேற்று என்ன சொன்ன? சாமி எனக்கு எல்லாம் ரொம்ப நெருக்கம், எனக்கு மாதிரி நான் பூஜை பண்ற மாதிரி சாமிக்கு யாரும் பண்ண மாட்டாங்க, அப்படியெல்லாம் பேசினியே. பாலூரு தேன்வாய் படிரே கடை திறவாய், இன்னி படுத்திருக்கிய சீக்கிரம் எந்திரி. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியா கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி போதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் தான் ஏழ குழலி பரிசுகிறோம். நாங்க எப்படி பாடிட்டு வரோம், இன்னி இதை உனக்கு தெரியலையா? சீக்கிரம் எந்திரி. நேற்றுலாம் எப்படி சொன்ன நீ, எனக்கு சிவபெருமான் ரொம்ப நெருக்கம், அப்படி இப்படின்னு பொண்ணிய பொக்கங்கள் பேசு. பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் என்று அப்படியெல்லாம் பேசினியே, பாலூர பேசினியே, இப்ப சீக்கிரம் எந்திரி என்று அந்த அடுத்த பெண்ணை எழுப்புவது போல நம்மளுடைய திரோதான சக்தியை எழுப்புகிறார் சுவாமி என்று சொல்லி இந்த பாடலை பாடுமாறு என்ன. அடுத்த யார் பாடுறது? பாடுங்க. மரியாதைகளை சேர்த்துக் கொண்டு அடுத்த வீட்டுக்கு போறாங்க. மானே நீ நென்னலை, அந்த கண்ணை பத்தி அவ்வளவு அழகா சொல்றாங்க. நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்று சொன்னியே. நேற்று என்ன சொன்ன? நல்ல மானை போன்ற கண்ணை உடைய பெண்ணே, நேற்று இரவு படுக்கும்போது நம்ம என்ன பேசிக்கிட்டு படுத்து, நானே வந்து எழுப்புறேன்னு சொன்னியே, இன்னைக்கு நீ தூங்கிட்டு இருக்கேன், நாங்கெல்லாம் வந்து உங்களை எழுப்புற மாதிரி பண்ணிட்ட என்று சொல்லி போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியார்
தானே வந்து எம்மை தலையெளி தாட்கொண்டலும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கும் வாய் திறவாய். தூங்கிக்கிட்டு இருக்காத, சீக்கிரம் எந்திரிச்சு நாங்க தென்னாருடைய சிவனையே என்று சொல்லுவோம், நீ எந்நாட்டவர்க்கு இறைவா என்று சொல்லி எழுந்து சீக்கிரம் வா என்று அற்புதமாக இங்கே சொல்லி அந்த பெண்ணை அவளுடைய குறையை சுட்டி காட்டி அந்த துரோதான சக்தியை எழுப்புவது போன்று அமைத்திருக்கின்றார். இந்த பாடலை யார் பாடுறீங்க? பாடு. மானே நீ அடுத்த வீட்டுக்கு போறாங்க. அவங்க எழுப்புறாங்க, அண்ணே இவையும் சிலவோ பலாமர உண்ணற்கரியான் ஒருவன் எரிஞ்சீரான் சின்னங்கள் கேப்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன்னம் தீ சேர் மெழுகு வைப்பாய். நான் தென்னான்னு சொல்லுவேன், நீ தீயில விழுந்த மெழுகு போல உருகுவியே, இப்ப என்ன ஆச்சு? சீக்கிரம் எந்திரி, சின்னங்கள் கேப்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். சங்கு சத்தம் கேட்டாலும் போதும், அந்த சிவனாருடைய சிவனே என்ற போற்றி அவள் கேட்டாலும் போது நீ உடனே உருகிடுவியே, என்ன நீ தூங்கிக்கிட்டு இருக்க? என்னானே என்னறையன் இன்னமுதன் என்று எல்லோரும் சொன்னோம் கேள். எவ்வளவு சொல்றேன், என்னுடைய அரசு என்னுடைய அப்பன் எனக்கு துணைவன் என்றெல்லாம் நான் சொல்றேனே, நீ சீக்கிரமா எழுந்திரு. பன்னஞ்ச பேரையே போல் வாழா கிடத்தியால் என்னே தூயிலின் பரிசு. அந்த தூக்கத்துல அப்படி என்னதான் இருக்கு, சீக்கிரம் எந்திரி என்று சொல்வது போல துரோதான சக்தியை எழுப்புவதுதான் அகத்திலே உண்மையான கருத்து. இங்கே புறத்திலே ஒரு பெண்ணை எழுப்புவது போல என்று சொல்லி இந்த பாடலை பாடியருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேற யாரு? விஜயாமா இருக்கீங்களா? பாடுங்க. அண்ணே இவையும் சிலவோ பரமர உன்னத சின்னங்கள் கேட்ட சிவனென்றே வாய் திறப்பாய். தென்னாய் என்னா முன்னம் தீ சேர் மெழுகுவைப்பாய். எங்கும் கலந்தாய் போற்றி. இப்போ அடுத்த இடத்துக்கு போறாங்க. எடுத்து எழுப்பி கொண்டே செல்கிறார்கள். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும். அந்த குளத்துக்கிட்ட நடக்கிற அந்த காட்சியை சொல்றாங்க. குளத்துக்கிட்ட போயிட்டாங்க. அங்கே கோழி கூவுகிறது. அங்கே குறுகு என்று சொல்லக்கூடிய குருவிகள் எல்லாம், சிறு குருவிகள் எல்லாம் இயம்புகின்றன. ஏழில் இயம்ப வெண் சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை. கேளில்னா எண்ணுதற்கு எட்டாத, யாராலும் முகமே சொல்ல முடியாத கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை. கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டலையோ. அவனை பாடினமை உன் காதல விழுகலையா? பாடி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய். சீக்கிரவா, குளத்துக்கிட்ட வந்துட்டாங்க. ஆலியான் நண்புடமை ஆமாறும் இவ்வாறு ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே. ஏழைனா உமையவளை ஏழை என்று சொல்கிறோம். ஏழை பங்காளனையே பாடைகளோர் எம்பாவாய் என்று
அந்த பெருமான் உண்ணாமலை உமையாளோடு பாடி அந்த பெருமானை பாட வேண்டும் என்று சீக்கிரமா நம்ம போய் குளிப்போம் என்று இந்த 8வது பாடலோடு அவர் அனைத்து வீடுகளிலும் எழுந்திருச்சு வந்துட்டாங்க என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். அனைத்து மகளிரும் ஒன்று திரண்டு விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த 8வது பாடலை திரோதான சக்தியை முழுவதுமாக எழுப்பி அடுத்ததாக அருள் சக்திக்கு மாறுகின்ற காட்சியை நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஆகவே மறைப்பாற்றில் இருந்த அருளாற்றிலை நோக்கி பயணம் செல்ல இருக்கிறோம். மறைப்பாற்றினுடைய நிறைவாக இந்த பாடலை பாடி அருமாறு கற்றுக்கொள்கிறேன். நீங்க பாடுறீங்களா ஐயா? சரி, அடுத்தது வேற யாரா பாடுங்க மாமா. கோழி சிலம்ப சிலம்பும் குருவெங்கும் ஏழி எம்பொம்மை சங்கெங்கும் கேழி பரஞ்சோதி கேழி பரம் கருணை கேழி பொருள்கள் பாடினோ கேட்கிறோ பாடல்களிலே எல்லா பெண்டிரும் ஒன்றாக திரண்டு இப்பொழுது பெருமானிடத்திலே அடுத்த நிலைக்கு செல்கின்ற நிலைக்கு வருகிறார்கள். முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளை பெண்ணை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியனை அப்படின்னா அவர் முன்ன பழம்பொருளா இருப்பார். இப்ப எந்த புதுமைக்கும் அவர் எல்லாவற்றிலும் கலந்திருக்கக்கூடியவர் என்று அற்புதமாக சொல்கிறார். எவ்வளவு புதுசு கம்ப்யூட்டர் வந்தாலும் அதையும் தாண்டியவன் சிவபெருமான் என்பதைத்தான் இங்கே சொல்லி, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னை தலைவனாக பெற்ற அடியார் நாங்க பெண்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம் சாமி. உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கு பாங்காவும். எங்க வேலையே என்னன்னா உங்க அடியாரை பார்த்தா விழுந்து கும்பிடுறத அவருக்கு பாங்காவதா. அன்னவரே எம் கணவர், அது போலவே எனக்கும் ஒரு கணவர் வரணும் சாமி. அன்னவரே எம் கணவர் ஆவர், அவர் உண்டு சொன்ன பரிசையை தொழிம்பாய் செய்வோம். அந்த அடியார் சொல்ற பணியை நாங்களும் செய்யணும். எனக்கு உன்னுடைய அடியாரே கணவரா வரணும். இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்கிறிய. இதுதான் எங்களுக்கு விண்ணப்பம். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த விண்ணப்பத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்கிறிய, என்ன குறை? இப்படி செஞ்சுட்டேனா போதும், எனக்கு எந்த குறையும் இல்லை. சுருக்கமா இந்த பாடல்ல உன்னுடைய அடியார் எனக்கு கணவரா வர வேண்டும் என்றுதான் நாங்க இப்ப நீராட போறோம் சாமி. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் என்று துவங்குகிறார்கள் நீராடலை. இந்த பாட்டை யார் பாடுறீங்க? நீங்க பாடுங்க. முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே உன்னை விடானாக பெற்றவும் சீரடியோ உன்னைய தாழ்வடியோ மாகவே மாகாவோ அன்னவரே எம் கணவர் ஆவாரவர் உகந்து சொன்ன பரிசே தொழுவாய் பணி செய்வோம் இன்னவரே எனக்கென் கோலல் குடியே என்ன குறையினோ ஏதோ எம்பாவாய். எல்லோரும் நீராட போறாங்க. அப்ப திருக்கோயில்ல இவர்களுக்கு முன்னாடி நீராடி குளித்து பூஜையை முடித்து இங்கே திருக்கோயில்ல கோலமிட்டு மெழுக்கிட்டு செய்கின்ற அந்த அடியார்களுக்கு பேரு, ஏற்கனவே திருமணமான அந்த அடியார்களுக்கு பேரு பினா பிள்ளைகால். அந்த பினா பிள்ளைகால பாக்குறாங்க. அவங்க கடந்து அந்த குளத்தை நோடி போகும்போது பாக்குறாங்க, அம்மா பெரியவங்களே பல அடியாரே, நீங்களாம் எவ்வளவு பெரியவங்க, நீங்க சாமிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. நாங்க இப்பதான் புத்தடியா, சாமியை பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் பேரு என்ன, அவன் ஊரு என்ன, அவனுக்கு யார் வேண்டியவங்க, அவனுக்கு யார் வேண்டாதவங்க, இப்படிலாம் சொன்னா நாங்களும் அதே மாதிரி நடந்துக்குருவோம். அவனுக்கு வேண்டியவனோட பேசுவோம், வேண்டாதவங்களோட பேச மாட்டோம்.
அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதுபடி நடந்து அவனுடைய அருளை பெற்று நாங்களும் நல்ல கணவரை அடைவோம் என்று சொல்லுவதுதான் இந்த பாடல். 10வது பாடலோட விண்ணப்பம் முடித்து அந்த காட்சி முடிந்து 11வது பாடல் நீராட போறாங்க. இப்போ அந்த பினா பிள்ளைகளிடம் வேண்டுகின்ற விண்ணப்பத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். யார் பாடுறது? படிங்க. பாதாளம் ஏழிலும் சுழலில் பாதமாக திருவேணி ஒன்றல்ல தேவகுலத்தில் நோரும் மண்ணும் துரிதாலும் சேர்ந்து பினா பிள்ளைகிட்ட விண்ணப்பம் செய்து பெருமாட்ட முதல்ல விண்ணப்பம் செய்து அடுத்து அடியார்கிட்ட விண்ணப்பம் செய்து இப்போ அந்த தாடகைக்கு போறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான அந்த காட்சிகளை சொல்றாங்க. தடாகை போறாங்க. இந்த தடாகத்துக்கு போய் அங்கே மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி அப்படியே கையால் நல்லா தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லி அது எப்படி குளிக்கணும்? குளிக்கும் போது பாடணுமா? நம்மளாம் பாடுவோம். பெருமானுடைய திறத்தை சொல்லிக்கொண்டே பாட வேண்டும் என்று இங்கே சொல்றார். ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆடல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள். சிறுமருங்குள்னா அந்த அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த குளத்தை அற்புதமாக சொல்கிறார். மையா தடம் மடந்தை மணாலா ஐயா நீ ஆட்கொண்டரும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம். 2 பேர் இருக்கிறாங்க. உன்னை நினைக்காதவன் இருக்கிறான், உன்னை நினைக்கிறவர் இருக்கிறான். ஆகவே உன்னை நினைத்து உருகின்ற அடியார்கள் வழியிலே நாங்களும் சென்று உன்னை அடைவோம் என்று சொல்லி நீராடி பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி நீராடி இந்த புற அழுக்கு நீக்குவது போல அகாலுக்கு நீக்கிக் கொள்வோம் என்பது போல இந்த பாடலை அமைத்திருக்கிறார். நீங்களும் அந்த தடாகத்திலே இறங்கி நீராடுவது போல பாவித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த தடாகத்தில் நீராடுங்கள். என்னாருடைய சிவனே போற்றி. யார் பாடுறது? மையா தடம் பொய்கை இன்னும் நீராடுதல் தொடங்குகிறது. இன்னும் நீராடும் போதே பாடிக்கொண்டிருப்பதுதான் இந்த பாடல். ஆத்த பிறவி துயர்கட நாம் ஆத்தாடும் தீர்த்தன். பெருந்துறையில சாமி என்னுடைய பிறவியை போக்குறதுக்காக நிமிர்ந்து பார்த்தேன் யாரு திருவடி தீட்சை கொடுக்கறதுன்னு. அப்ப கையில தீர்த்த செம்பு வச்சிருந்தாரு குருநாதர். அப்படியே நாக்குல ஊற்றி விட்டார். அது என்னுடைய பிறவியை கெடுப்பதற்கான தீர்த்தம் என்று சொல்லி ஆத்த பிறவி பேரிட நாம் ஆத்தாடும் தீர்த்தனர் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தம் இவ்வானும் கூடையும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைக்கிளம்ப வாசலை ஆத்பரவம் செய்ய. அப்படியே நீங்க குளிக்கும் போது அந்த வளையல் சத்தம் கேட்கணுமா, எல்லாமே கேட்கணுமா? அந்த மாதிரி ஆத்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டாற்ப
பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி உறிஞ்சின நீர் ஆடையலோர் எம்பாவாய். ஈசனடி போற்றி எந்த அடி போற்றின்னு சொல்லிக்கொண்டே நீராட வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். ஆகவே இந்த மாதிரி நீ இந்த பாட்டை ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி என்று எப்படி சொல்லிக்கொண்டே நீராடுவது போல பாவித்துக் கொண்டு இந்த பாடலை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பச்சை மலர் பைங்குவளை கார்மலர் செங்கமல பைம்போதார் செந்தாமரை அங்கம் குருகினத்தால் இன்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினார். எங்கள் விராட்டியும் எங்கோனும் போற்றி செய்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம். அப்பேற்பட்ட பெருமானை தங்கள் மலம் கழுவார் அந்த குளத்துல குளிச்சு பெருமானை வேண்டி தங்களுடைய பாவத்தை கழித்துக் கொள்கின்ற அந்த பெருமானை வேண்டுகின்ற அந்த பெருமாட்டியும் வேண்டுகின்ற அந்த நினைவை நினைத்து நாமும் இந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு அவர்கள் சங்கெல்லாம் சங்கு வளையல் காலில் சிலம்பு எல்லாம் அந்த சத்தம் கேட்க கேட்க அற்புதமாக குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவா என்று அந்த பெண்கள் எல்லாம் நீராடுகின்ற மூன்றாவது பாடலை பாடுகிறார். அந்த பாடலை இப்ப பாடியருமா இருக்கு. பைங்குவளை கார்மலராய் செங்கமல பைம்போதார் அங்கம் குருகினத்தால் இன்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினார். எங்கள் விராட்டியோ எங்கோனும் போற்றி செய்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் அந்த போல பாடிக்கொண்டிருக்கின்ற பாடல் தான். காதார் குழையாட வைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட. அந்த கோதை தலையில அந்த குளிக்க போகும்போதே பூ எடுத்து ஆசையா சூடிக்கொண்ட அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த வாசனைக்காக வண்டு வந்து சுற்றுவது போல கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி. அந்த சீத புனல்னா குளிர்ச்சியான அந்த நீருக்குள்ளே புகுந்து நீராடி சிற்றம்பலம் பாடி என்னாருடைய சிவனே போற்றி நடராஜா போற்றி சிற்றம்பலத்தை நோக்கி பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி. ஆக வேத பொருள் திருமுறைகளை பாடிக்கொண்டு சோதி திறம்பாடி பெருமானுடைய திறத்தை பாடி சூழ் ஒன்றை தார் பாடி. கொன்றை தார்னா மாலை, தார்னா மாலை, கொன்றை மாலை பெருமான் சூட்டியிருக்கிற அந்த மாலையை நினைத்து பாடி ஆதி திறம்பாடி ஆதியாகிய அந்த பெருமானை நினைத்து பாடி அந்தம் செய்பவனாகிய நமக்கு நிறைவிலே பேரின்பத்தை வழங்குபவனாகிய அந்த பெருமானை பாடி அவனுடைய பாத திறம்பாடி ஆடையலோர் எம்பாவா என்று. இதுக்கெல்லாம் அந்த பாதத்தை பாடிக்கிட்டே வராது. கடைசியில 20வது பாடல பாதத்துடைய நிறைவை சொல்லி நிறைவு செய்கிறார். ஆகவே அந்த பாத திறம்பாடி நாமும் பாடுவோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி இருக்குமாறு காதார் குழையாட
எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாய்கோபா சித்தம் கலிகூற. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நான் பெருமானை நினைத்து நினைத்து பாடியிருக்கும் பொழுது ஒருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாய்கோபா சித்தம் கலிகூற. ஒவ்வொரு ஜென்மத்தையும் ஞாபகப்படுத்துறாங்க. சீரொருகால் நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப. அதை நினைச்சு நினைச்சு கண்ணுல தண்ணி வருதா உங்களுக்கு வரணும். இப்ப பாரொருகால் வந்தனையால் விண்ணோரைத்தான் பணியார். எந்த கடவுளையும் வணங்க மாட்டேன். சிவபெருமானை தவிர நான் யார்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். பேரையரீர் அவன்தான் உலகத்துக்கெல்லாம் பேரறையன் பேரரசன். இங்கனே வித்தொருவர் ஆமாறும் ஆறு ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்வார். யாரால இவ்வளவு நமக்கு கருணையால செய்ய முடியும்? வேற யாராலும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட வித்தகர்த்தால் மாறுருவ பூங்குலையை வாயார நாம் பாடி ஏறுருவ பூங்குழல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் என்று நாமளும் அப்பேற்பட்ட பெருமானை ஒவ்வொரு ஜென்மமாக நம்ம தொடர்ந்து இந்த ஜென்மத்திலையும் நாம வழிபட்டு கொண்டிருக்கும் நினைத்து நினைத்து இதை நீராட வேண்டும் என்று நீங்களும் நீராடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடலை சுருக்கி எழுந்துடையார். கடல் சுருங்குனா மேகமாயி கருத்து போகும். அதுபோல அந்த நிறத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமாட்டியே உடையால் என்ன திகழ்ந்து எமை உடையால் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருபுருவம். அவங்களோட புருவத்தை பற்றி எப்படி மின்னல் போன்ற புருவம் என்று சொல்லி அப்பேற்பட்ட அம்மையை என்னை சிலகுலின் நம்தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிழா எங்கோமா நண்பருக்கு உமையே அப்பனும் அம்மையும் பிரியாம இருக்கக்கூடிய அந்த பிராட்டியை நினைத்து அவள்தான் நமக்கு எப்பொழுதும் அருளை சுரக்கக்கூடியவள் என்று சொல்லி அந்த அம்மையை நினைத்து அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேளோர் எம்பாவா என்று அற்புதமாக அந்த அம்மையினுடைய அருளை பற்றி சொல்லி அந்த அம்மையை நினைத்து பாடுகிறோம் என்று சொல்கிறார். பாடுங்க.
திசைமுகன்பால் தேவர்கள்பால் பெருமாளாகட்டும் நான்முகனாகட்டும் தேவர்களாகட்டும் எங்கும் இல்லாதோர் இன்பம் நம் பாலதாக அவர்கள்கிட்ட இல்லாத ஒரு இன்பம் நம்மிடம் இருக்கிறது. அவங்ககிட்ட இல்லை, இப்போ நம்மகிட்ட இருக்கு. காரணம் என்ன? கொங்குன் கருங்குளமின் நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. இப்ப திருமால்கிட்ட இந்த இன்பம் கிடையாது, நான்முகன்கிட்ட இந்த இன்பம் கிடையாது, தேவர்கள்ட்ட நம்மள்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா நம்ம இல்லத்துல சாமி எழுந்திருக்கிறார், நம்ம சாமிக்கு அருகாமையில் இருக்கிறோம் என்பது போல இங்கே சொல்லி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியொங்குக்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் என்பாவாய். நமக்கு நல்லது நடக்க வேண்டும், நிறைவில் வாழ்வின் நிறைவில் பேரின்பம் கிடைக்க வேண்டும் என்ற அற்புதமான அந்த செய்தியை சொல்லி பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் என்பாவாய். தாமரை குளத்திலே நீராட வேண்டும் என்று பங்கையம்னா தாமரை குளத்திலே நீராட வேண்டும். அந்த குளம்பூரா தாமரையா இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது அறிகிறோம். ஆகவே நீங்களும் அந்த தாமரை குளத்திலே பெருமானுடைய திறத்தை சொல்லி எங்கள் இல்லங்கள் தோறும் நீ இருப்பதனால நான்முகனிடமும் பிரம்மாவிடம் விஷ்ணுவிடமும் இல்லாத இன்பம் எங்களிடம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் இந்த நீராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செங்கன் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் இன்னொரு முடியின் மணித்தொகை வீராச்சார் போல் தினசரி விண்ணோர்கள்லாம் அண்ணாமலையை வணங்குறாங்களாம். கண்ணார் இரவி கதிர் கார்கரப்ப தன்னார் ஒளிமணங்கி தாரைகள் தாமகல. அப்பேற்பட்ட நட்சத்திரமே கூசும் அளவுக்கு பெருமானுடைய அருள் ஒளி அவ்வளவு பிரமாதமாக அந்த அண்ணாமலையினுடைய ஒளி இருக்கிறது, நெருப்பு மலை இருக்கிறது என்று சொல்லி பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்குழி சேர் இன்னாகி மண்ணாகி இத்தடையும் வேறாகி நிற்கிறான் என்ற அற்புதமான வேறாய் நின்ற அருள்பாலிக்கின்ற அந்த தத்துவத்தை சொல்லி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே பூமுனல் பாய்ந்து ஆடைகளோர் எம்பாவா என்று அண்ணாமலையுடைய கோபுரத்தை பார்த்து இந்த பாடலை பெண்ணே பூமுனல் பாய்ந்து ஆடைகளோர் எம்பாவா என்று அண்ணாமலை வியந்து பாடி சக்தியை எழுப்பும் விதமாக இந்த பாடலை பாடியிருக்கிறார். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை நன்றார் போல் கண்ணாயிரவி கதிர்வந்து காதற்க தன்னார் ஒளி மழுங்கி தாரைகள் தாமகல பெண்ணாகியானாய் அடியாய் பிறமொழி சேர் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி கண்ணாரமூலமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே பூமுனல் பாய்ந்து ஆடையோர் காவாய் கனகத்திரளே போற்றி 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 பாடல்களே அனைவரையும் எழுப்பிக் கொண்டு அடுத்த எத்தனாவது பாடல் முடிச்சிருக்கோம்? 18. அடுத்த 10 பாடல்களும் நீராடுகின்ற அந்த அடுத்த 2 பாட்டு விண்ணப்பம். முதல் 8 பாடல் எல்லோரையும் எழுப்பியாச்சு. 9வது பாடல் பெருமானிடம் விண்ணப்பம். 10வது பாடல் அந்த பினா பிள்ளைகளிடம் விண்ணப்பம். 11லிருந்து 18 வரைக்கும் நீராடுதல். இப்பொழுது பிரதிஷ்டை செய்யறாங்க, உமையம்மையை பிரதிஷ்டை செய்யறாங்க நீராடி முடித்து விட்டு, அல்லது அண்ணாமலைக்கு வர்றாங்க, எப்படி வேணா நீங்க நினைச்சுக்கீங்க. இப்ப சாமி கிட்ட பிரதிஷ்டை பண்ணி
பூஜை பண்ணி விண்ணப்பம் பண்றாங்க, அம்பாளிட்ட விண்ணப்பம் பண்றாங்க. அதான் இந்த பாடல். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பலம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தார் அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்துல பிள்ளைங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி இந்த கையை பிடிச்சி ஒப்படைச்சிருவாங்களாம். சின்ன பையன் சின்ன பொண்ணு ஒப்படைச்சிட்டு இனிமே உன் பொண்ணு பாயிட்டு பார்த்துக்கோ. அதே மாதிரி அந்த மாமனார் மாமியார்ட்ட ஒப்படைச்சு இனிமே உங்க பிள்ளைங்கன்றாங்களாம். அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சோம். ஐயோ இது மாதிரி தான் நம்மளே விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயம் வந்து அந்த பழக்கம் பழமொழியில ஆமா எல்லாம் விசாரிக்கிறான், ஆமா அப்படிதான் விடுவாங்க, இதான் இயற்கைன்னு சாமி. அதுக்காக தான் இந்த பாவை நோம்பே, அந்த பாவை விழாவே, இந்த பெரிய பிள்ளைங்கள், இந்த திருமணம் முன்னாடி இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இந்த பூஜையை செஞ்சு அப்படின்னா ஓகே சாமி நல்லதுதான், ஆனா எனக்கு உன்னை அடியாரே கணவரா வந்துட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மதுரையில நான் கட்டி கொடுத்தா கூட அங்கே போய் சொக்கநாதரை உன்னை நினைச்சு சொக்கநாதரை வழிபட்டுக்குவேன். இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் எப்படி இருந்தாலும் நான் பண்ணிக்குவேன் என்று சொல்லி அற்புதமாக இந்த பாடலை நம்ம பாடுறாங்க. உன்னுடைய அடியாரே நமக்கு கணவரா வர வேண்டும். இப்ப நமக்கெல்லாம் என்ன விண்ணப்பம்னா, சாமி எப்பொழுதுமே உன்னுடைய திருவுருள் எனக்கு கூடி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். நமக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுன்னா கூட திருமணம் ஆக வேண்டியவங்க உன்னுடைய அடியார் வர வேண்டும் என்று, அப்படின்னா உன்னுடைய அருளுக்குள்ளேயே நான் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து. ஆகவே அம்பாளுடைய அனுகிரகத்திலேயே நான் இருக்க வேண்டும், அருளாற்றலில் இருக்க வேண்டும், மறைப்பாற்றலில் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். எல்லாரும் நமக்கு எல்லாவற்றையும் தருவது இறைவனுடைய திருவடிதான். அந்த ஆதி திருவடிதான் நமக்கு எல்லாத்தையும் தருகிறது. ஆதியாம் பாதமலர் என்று சொல்லி அந்தமாம் செந்தளிர்கள் எப்பயுமே நிறைவு பண்றது அவர்தான். ஆக அதை செந்தளிர் என்று சொல்கிறார் என்றால் அருள், அந்த செந்தளிர்னா எப்பயும் வளரக்கூடியது, ஆனா நிறைவு செய்கிறார். அப்படின்னா அருளை வளர்க்கக்கூடிய அந்த திருவடி என்று அந்த பொருள். அருளாலே நம்மை நிறைவு செய்கின்ற அந்தம் செய்கின்ற அந்த திருவடி என்று சொல்லி சைவ சமயத்தில் மட்டும்தான் 5 தொழில்களை குறிப்பிடுகிறார். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்று அந்த 5ஐயும் இங்கே குறிப்பிடுகிறார். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். இந்த உடம்பை கொடுத்து என்னை படைத்தாயே, அதுதான் உடம்பை எனக்கு அருளி படைத்தாயே, அந்த காட்சியை சொல்ற. போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள் என்று சொல்கிறார். எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அந்த 100 வருஷம் வாழணும்னா 100 வருஷத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறியே. போகமாம் பூங்கலல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். எல்லாரும் 100 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் நிறைவு செய்யறிய, அப்போ இறைவன் திருவடி கொண்டு போய் சேர்க்கிறியே. ஈராம் இணையடிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் எல்லா ஈராம் இணையடிகள் சொல்லிட்டு போற்றிவாள் நான்முகனும் காணாத புண்டரிகள். நான்முகனாலையும் அந்த விஷ்ணுவாலையும் காண முடியாத அந்த மறைப்பாற்றலை சொல்கிறார் இங்கே. காணாத அந்த புண்டரிகம் என்று தாமரை மலர் பாதம் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக போற்றியாம் உய்ய ஆட்கொண்டரும் பொன்மலர்கள் என்று அருளாற்றலை நாம் உய்ய ஆட்கொண்டரும் இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்கின்ற ஞானத்தை கொடுத்து என்னை ஆட்கொண்டரும் அந்த திருவடியை நினைத்து போற்றி மார்கழி நீராடையோர் எம்பாவார். நாளைக்கும் இந்த மார்கழி நீராடுவோம் என்று சொல்லி இந்த பெண்கள் எல்லாம் நிறைவு செய்றாங்க. பெருமானிடம் விண்ணப்பம் செய்து இன்னையோட ஒரு நாளோட முடிச்சிடக்கூடாது, நாளைக்கும் மார்கழி நீராடுவோர் எம்பாவா என்று ஒவ்வொரு ஜென்மத்திற்கும் நம்ம மார்கழி பார்த்தோம் நடந்துட்டோம்னா நாளைக்கும் நீராட வேண்டும் என்று மார்கழி நீராடையோர் எம்பாவா என்று சொல்லி இந்த பாடலை நிறைச்சிருந்து நாளைக்கு வந்துடணும், பிள்ளைகளா நாளைக்கு வந்துடணும் அப்படி சொல்லி நிறைவு செய்வதுதான் இந்த பாடல். அதனாலதான் தினசரி நாம் இந்த பாடலை
கோயிலுக்கு சென்று பாடுறோம், வீட்டில் பாடுறோம், நினைவாக பாடுறோம், எப்படி பாடுறோமோ இல்லங்கள் தோறி எழுந்தருளை அப்படின்னா ஒருத்தவங்க வீட்டில் வந்திருக்காங்கன்னா நம்ம வீட்டில் இல்லையான்னு கேட்கக்கூடாது. எல்லார் வீட்லேயும் சாமி இருக்கிறாரு. அந்த நினைப்போ ஒவ்வொரு வீட்டா போய் எப்படி நம்ம அந்த நினைச்சு பாடுறோமோ அத்தனை பேருக்கும் இது பொருந்தும். ஆகவே இந்த திருவம்பாவை கேட்பாரும் பாடுவாரும் நினைப்பாருக்கும் எல்லாம் இறைவன் திருவருளாலை கிட்டும், உலக போகம் அனைத்தும் கிட்டும் என்று சொல்லி நிறைவிலே வாழ்வின் நிறைவிலே பேரின்பம் கிட்டும் என்று எல்லாருடைய இல்லத்திலும் இறைவன் எழுந்தருளை எல்லாவற்றையும் வழங்க வேண்டும் என்று பெருமானுடைய திருவடியை போற்றி எல்லோரும் அப்படியே இறைவனுடைய திருவடியை அப்படியே தலையில சுட்டி கொண்டு அந்த திருவடியை போற்றி நாளையும் பாடுவோம். இந்த திருவம்பாவை மார்கழி நீராடை தினசரி பாடும் பொழுதெல்லாம் இந்த பாட்டை பாடணும். இந்த பாடி பெருமானை விண்ணப்பிக்க வேண்டும் என்று அனைவரும் நான் 5 செகண்ட் தரேன். அப்படியே பெருமான் வந்து உங்களுக்கு திருவடி தீட்சை கொடுக்குற மாதிரி குருநாதர் 24வது குருமகா சன்னிதானம் நமக்கு திருவடி தீட்சை கொடுப்பதாக நினைத்து குருநாதர் வந்து திருவடி வச்சுக்கங்க. காவாய் கனகத்திரளே போற்றி, போற்றி அருளதனின் குன்றில் செல்வா போற்றி, காற்றாயெங்கும் கலந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, போற்றி